ஹாய் ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நல்லா படிக்கிறீங்களா? ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு கொஞ்சம் நெறைய நியூஸே எடுத்திருக்கேன். இன்னைக்கு செகண்ட் டேல அதனால கொஞ்சம் தேறிட்டேன். ஓகேவா? போகும்போது போக இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நான் நெறைய பேர் இது பண்ணுங்க, அது பண்ணுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நெனச்சா நான் யாருமே பண்ணல. சரி ஒரு லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவ கன்டின்யூ பண்ணுங்க. ஓகேவா? இன்னைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். பாரத் இன்னோவேட்ஸ் 2026 அண்ட் பிரைம் மினிஸ்டர் விசிட் டு பிரான்ஸ். நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி பிரான்ஸ்க்கு விசிட் பண்ணிருக்காரு. இந்த விசிட்ல பிரெஞ்சு பிரசிடென்ட் இமானுவேல் மேக்ரோன் இருக்கார்ல, அவரோட அபிஷியல் டாக் நடந்தது. அதோட முக்கியமான ஹைலைட் என்னன்னா, பாரத் இன்னோவேட் 2026 ஈவென்ட் வந்துட்டு இனாகரேஷன் பண்ணிருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் மூலமா இந்தியா டூ பிரான்ஸ் டெக் அலையன்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக இது பண்ணியிருக்காங்க. என்னன்னா ஏஐ, அதுக்கப்புறம் ஸ்பேஸ் டெக்னாலஜி, செமிகண்டக்டர், இன்னோவேஷன், ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் இந்த மாதிரி சின்ன எல்லா செக்டார்லயுமே 2 நாடுமே சேர்ந்து ஒர்க் பண்ண போறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாரியே இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் ஏடிஎல் பிரிட்ஜ் மூலியமா ஸ்கூல் இன்னோவேஷன் லேப்ஸும் ஸ்ட்ரென்தன் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி எக்ஸாம்க்கு இந்த இந்தியா டு பிரான்ஸ் ரிலேஷன்ஸ் என்ன, ரீசன்ட் பைலேட்ரல் வந்துட்டு என்ன அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க, டீப் டெக் கொலாபரேஷன் பத்தி கொஸ்டின்ஸ் இந்த மாதிரிலாம் கேட்கலாம். அதனால இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. பிரான்ஸோட பிரான்ஸோட கேபிட்டல் வந்துட்டு பாரிஸ், பிரசிடென்ட் இமானுவேல் மேக்ரோன், பிரைம் மினிஸ்டர் செபாஸ்டியன் லெக்கார்னோ. ஓகேவா? அதோட கரன்சி வந்துட்டு யூரோ. அடுத்ததா டிஃபென்ஸ் நியூஸ். இன்ஸ்ட்ரதா கன்க்ளூட் சக்சஸ்ஃபுல் விசிட் டு கொழும்பு, ஸ்ரீலங்கா. இன்ஸ்ட்ரதா வந்துட்டு கொழும்புக்கு போயிருக்கு. இன்ஸ்ட்ரதானா வேற ஒண்ணும் இல்ல, ஒரு பிரம்மாண்ட கப்பல். ஓகேவா? இது வந்துட்டு எதுக்காகனா, இந்தியா டு ஸ்ரீலங்காவோட டை அப்ப வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக போயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மரைன்டைம் செக்யூரிட்டி, இந்த கோஸ்டல் சர்வேலன்ஸ், அதுக்கப்புறம் ட்ரெய்னிங் எக்ஸ்சேஞ்ச் மாரி ஏரியாஸ்ல வந்துட்டு இந்த இந்தியா டூ ஸ்ரீலங்கா கோஆப்பரேஷன இன்கிரீஸ் பண்றதுக்காகவும் இந்த விசிட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் அ இந்தியன் ஓஷன் ரீஜியன்ல இந்தியாவோட பிரசன்ஸ வந்துட்டு மெயின்டெயின் பண்றதுக்கு ஆர்மியோட, நேவியோட ஷிப் வந்துட்டு ஃபாரின் விசிட்டுக்கு ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். இது வந்துட்டு யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ரொம்ப முக்கியம். கண்ட்ரி ஸ்ரீலங்கா, அதோட கேபிட்டல் வந்துட்டு ஸ்ரீ ஜெயவர்தனபுரா கோட்டை. ஸ்ரீலங்காவோட பிரசிடென்ட் வந்துட்டு அனுரா குமாரா திசாநாயக்கே. பிரசிடென்ட் ஹரிணி அமரசூர்யா. கரன்சி ஸ்ரீலங்கன் ரூபி. ஓகேவா? அடுத்ததா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்தியா ஸ்பேஸ் எக்கனாமி பாய்ஸ்ட் டு ரீச் USD 45 பில்லியன் இன் நெக்ஸ்ட் டெக்கேட். இந்தியாவோட ஸ்பேஸ் எக்கனாமி அடுத்த 10 வருஷத்துல USD 45 பில்லியன் ரீச் பண்ண சான்ஸ் இருக்குன்னு யூனியன் மினிஸ்டர் ஸ்ரீ ஜிதேந்திர சிங் வந்துட்டு தெரிவிச்சிருக்காரு. கரண்டா இந்தியன் ஸ்பேஸோட செக்டார் ரொம்ப ஃபாஸ்டா க்ரோ ஆயிட்டு இருக்கு. 400க்கும் மேல ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப் வந்துட்டு இந்தியால ஆக்டிவா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இஸ்ரோ அச்சீவ்மெண்ட்ஸ், பிரைவேட் செக்டர் பார்ட்டிசிபேஷன், சேட்டிலைட் மேனுஃபேக்சரிங், லான்ச்சிங் சர்வீஸ், ஸ்பேஸ் அப்ளிகேஷன் எல்லாமே நாட்டோட growthக்கு ரொம்ப முக்கியம். 400க்கும் மேல ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப் வந்துட்டு இந்தியால ஆக்டிவா இருக்குன்னு சொல்றாங்க. இஸ்ரோ அச்சீவ்மெண்ட்ஸ், இஸ்ரோ பண்ற அச்சீவ்மெண்ட்ஸ், பிரைவேட் செக்டாரோட பார்ட்டிசிபேஷன்ஸ், அப்புறம் சேட்டலைட் மேனுஃபேக்சரிங், புதுசா லான்ச் பண்ற சர்வீஸ், ஸ்பேஸ்ல இருக்க அப்ளிகேஷன் எல்லாமே நம்ம growthக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியம். கவர்மெண்ட் ஸ்பேஸ் செக்டார பிரைவேட் கம்பெனிஸ்க்கு ஓபன் பண்ணினது பெரிய டர்னிங் பாயிண்ட். ஆர்கனைசேஷன் இஸ்ரோ ஹெட் குவார்ட்டர்ஸ் பெங்களூர் 1969ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட சேர்மன் டாக்டர் வி நாராயணன். அடுத்ததா ப்ராஜெக்ட் ஆட் 3 chicks டேக்கிங் கேபிட்டிவ் ஸ்டாக் டு 94 birds. ப்ராஜெக்ட் கிப் அப்படின்னா கிரேட் இந்தியன் பஸ்டர்ட்னு வந்துட்டு ஒரு விதமான கொக்கு. இப்போ இந்த ப்ராஜெக்ட்ல புதுசா 3 சிக் வந்துட்டு ஹேட்ச் பண்ணியிருக்காங்க. அதனால பேர்ட்ஸை ரீச் பண்ணியிருக்கான். இந்த வேர்டு வந்துட்டு அழிஞ்சிட்டு வர்ற பேர்ட்ஸ்ல வந்துட்டு இதையும் ஒண்ணா சொல்லியிருக்காங்க. அதான் கிரிட்டிக்கல் என்டேஞ்சர்ட்னா அழிஞ்சிட்டு வர்றது. ஓகேவா? அதனால இது எதுக்கு நோட் பண்றாங்க அப்படின்னா, இந்த ஸ்பீசிஸ வந்துட்டு காப்பாத்துறதுக்காக இதை வந்துட்டு பாதுகாத்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் ஆமா இதை மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு எங்க அப்டேட் பண்ணிருக்காங்கன்னா ராஜஸ்தான்ல. அடுத்து அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் கிரியேட் நியூ கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஃபார் லார்ஜஸ்ட் வியூவர்ஷிப் ஆஃப் யூடியூப் லைவ் யோகா ஸ்ட்ரீம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் வந்துட்டு ஒரு புது கின்னஸ் ரெக்கார்டு வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க. லார்ஜஸ்ட் வியூவர்ஷிப் ஆஃப்
யூடியூப் லைவ் யோகா ஸ்ட்ரீம் கேட்டகரியில வந்துட்டு ரெக்கார்ட் அடிச்சிருக்காங்க இவங்க. இன்டர்நேஷனல் யோகா டே அவேர்னஸ குளோபல் லெவல்ல இன்கிரீஸ் பண்றதுக்காக கவர்மெண்ட் கன்டினியூஸா எஃபோர்ட்ஸ் போட்டுட்டு வராங்க. அதோட யோகா வந்துட்டு இந்தியாவோட சாஃப்ட் பவர்ன்னு வேர்ல்டு லெவல்ல வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ணுது. இதோட மினிஸ்ட்ரி வந்துட்டு ஆயுஷோட ஃபுல் ஃபார்ம் ஆயுர்வேதா, யோகா, நியூரோபதி, யுனானி, சித்தா, ஹோமியோபதி. குவார்டர்ஸ் டெல்லில இருக்கு. அடுத்தது முக்கியமான அக்ரிகல்ச்சர். கேவிகே அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் சென்டர், பூமி பூஜன் அட் விதிஷா. யூனியன் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் வந்துட்டு சிவராஜ் சிங் சௌஹான். இது என்னன்னா அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் இது போடலையா? ஓகே. அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. சிவராஜ் சிங் சிங் சௌஹான். அவர் வந்துட்டு மத்திய பிரதேஷ்ல இருக்கிற விதிஷா டிஸ்ட்ரிக்ட்ல கேவிகே அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் சென்டருக்கு பூமி பூஜை பண்ணியிருக்காரு. கேவிகேனா கிருஷி விக்யான் கேந்திரா. கிருஷி விக்யான் கேந்திரா இங்க எழுதுறேன். கேவிகே அப்படின்னா கிருஷி விக்யான் கேந்திரா. இது ஃபார்மர்ஸ்க்கு மாடர்ன் அக்ரிகல்ச்சரல் டெக்னிக், நியூ கிராப் வெரைட்டிஸ், அப்புறம் வந்துட்டு சாயில் எப்படி மேனேஜ் பண்றது, அதுக்கப்புறம் பெஸ்ட் கண்ட்ரோல், டெக்னாலஜி அடாப்ஷன், இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுக்கறதுக்கான சென்டர். அக்ரிகல்ச்சரோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்காக இந்த கேவிகே சென்டர் வந்துட்டு முக்கியமா ரோல் பிளே பண்ணுது. இது ஆர்கனைசேஷன் ஐசிஏஆர் ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்துட்டு 1929. அடுத்து இனாகிரேட்டட் ஆக்வா பார்க் அட் புஜ்பூர் அண்ட் என்எஃப்டிபி ரீஜனல் சென்டர் அட் பாட்னா. பீகார் ஸ்டேட்ல போஜ்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இன்டகிரேட்டட் ஆக்வா பார்க் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வச்சிருக்காங்க. அதாவது அடிக்கல் நாட்டியிருக்காங்க. இதே மாதிரி பாட்னால என்எஃப்டிபி ரீஜனல் சென்டர்லயும் இனாகிரேட் பண்ண போறாங்க. இது எதுக்காகனா ஃபிஷரிஸ் செக்டார் இருக்குல்ல, மீன் வளம் இருக்குல்ல, அதை வந்துட்டு ஃபாஸ்டா க்ரோ பண்றதுக்காக இது பண்ணியிருக்காங்க. ஆக்வா பார்க் மூலியமா ஃபிஷ் ப்ராசஸிங்க்கும் ஸ்டோரேஜ் மார்க்கெட்டிங் பண்ணி வேல்யூ அடிஷன் பண்றதுக்கு வந்துட்டு இது ரொம்ப யூஸா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு இதோட ஆர்கனைசேஷன் நேஷனல் ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் போர்டு, அதுதான் என்எஃப்டிபி. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு ஹைதராபாத்ல இருக்கு. 2006ல தான் ஆரம்பிச்சிருக்காங்க. யூபி சப்ளைஸ் இண்டிஜினஸ் கவு மில்க் ப்ராடக்ட்ஸ் டு இந்தியன் ஆர்மி. உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் வந்துட்டு நாட்டு பசு மாட்டோட பாலை இந்தியன் ஆர்மிக்கு சப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுல ஸ்கைர் மாதிரி ஹை புரோட்டீன் டைரி ப்ராடக்ட்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த இனிஷியேட்டிவ் மூலியமா கிராமப்புறத்துல இருக்க பால் கறப்பாங்கல்ல, அந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு இன்கம் இன்க்ரீஸ் ஆகுன்றத சொல்றாங்க. அதே மாதிரியே வந்துட்டு நாட்டு மாடு வந்துட்டு பாதுகாப்பு வந்துட்டு சப்போர்ட் பண்ணும் அப்படின்றத சொல்றாங்க. நியூட்ரிஷன் ரிச்சான ப்ராடக்ட இந்தியன் ஆர்மில இருக்கிறவங்களுக்கு ப்ரொவைட் பண்றது இந்த ஸ்கீம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? இது ஸ்டேட் உத்தரப்பிரதேஷ், அதோட கேபிட்டல் வந்துட்டு லக்னோ, கவர்மெண்ட் வந்துட்டு ஆனந்திபென் பட்டேல், சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத். அடுத்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். 700 ட்ரீ மார்ட் அண்ட் 1000 டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டர் வந்துட்டு வரப்போகுது. 700 ட்ரீ மார்ட் அப்படின்னா பெண்கள் சுய உதவி குழு. ஓகேவா? இந்த அவங்கள்ல இருந்து தயாரிக்கிற பொருள் எல்லாம் விற்பனை பண்ற மாதிரி. இதோட டார்கெட் என்ன அப்படின்னா 6 கோடி லட்சாதிபதி தீதீஸ் அப்படின்னா, இது ஹிந்தில வச்சிருக்காங்க. தீதினா அக்காமார்கள். ஓகேவா? இந்த ஸ்கீம் பேரு. இது எதுக்காகனா பெண்களோட ஆண்டர்பிரினர்ஷிப்பை டெவலப்மெண்ட் பண்றதுக்காக ஷீ ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. அந்த வந்துட்டு சப்போர்ட் பண்ண போறாங்க. லாக்பதி தீதி மினிஸ்ட்ரி, எந்த மினிஸ்ட்ரி? ரூரல் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க, விமன் எம்பவர்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்றதுக்காக. அடுத்ததா டெலி லா இனிஷியேட்டிவ் அண்டர் தீஷா ஸ்கீம். இது வந்து தீஷா ஸ்கீம் கீழ டெலி லா இனிஷியேட்டிவ்னு ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்றாங்க. இது எதுக்காகனா லீகலா வந்துட்டு லீகல்ல இருக்கிற ப்ராசஸ் எல்லாத்தையுமே டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மூலியமா ரீச் பண்றதுக்கு கவர்மெண்ட் வந்துட்டு இந்த முக்கியமான இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஜஸ்டிஸ் ஒவ்வொரு விஷயத்துக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த தீஷா ஸ்கீம் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுது. தீஷானா வந்துட்டு டிசைனிங் இன்னோவேட்டிவ் சொல்யூஷன். டிசைனிங் இன்னோவேட்டிவ் சொல்யூஷன் ஃபார் holistic
holistic access to justice. டெலிலா இனிஷியேட்டிவ்ன்ற ஒரு ஒர்க் ஷாப் வந்து தீக்ஷா ஸ்கீம் கீழ நடத்துறாங்க. இது எதுக்காகன்னா, கிராமப்புறத்துல இருக்கவங்களுக்கும், இல்ல வந்துட்டு சிட்டிலயே இத பத்தி தெரியாதவங்களுக்கும், ஆ டிஜிட்டல் மூலியமா இத பத்தி ஒரு ஆம் விழிப்புணர்வு கொண்டு வரதுக்காக. இப்ப யாராவது ஏதாவது கேஸ் போடணும் அப்டின்னா, எப்படி போடுறது? என்னென்னலாம் பாசிபிலிட்டீஸ் இருக்கு? எப்படி போடலாம்? இந்த மாரி அவங்களுக்கு ஒரு நாலேட்ஜ குடுக்குறதுக்காக இது இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஓகேவா? இது வந்துட்டு எந்த மினிஸ்ட்ரி கீழ வருதுன்னா, லா அண்ட் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி கீழ வருது. அந்த மினிஸ்டர் வந்துட்டு அர்ஜுன் ராம் மெக்வால். அர்ஜுன் ராம் மெக்வால். அடுத்ததா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட். ஹைவேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பவரிங் இந்தியாஸ் ஜர்னி டுவர்ட்ஸ் விக்ஷித் பாரத். டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி வந்துட்டு இந்தியாவோட ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குரோத்த பத்தி லேட்டஸ்ட் அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லாஸ்ட் 12 வருஷத்துல நேஷனல் ஹைவே நெட்வொர்க் வந்துட்டு ரொம்ப வேகமா எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. நம்மளோட ரோட் கனெக்டிவிட்டி ரொம்ப பெட்டரா இருந்தா தான் எக்கனாமிக் குரோத், லாஜிஸ்டிக்ஸ் அதாவது ட்ரேட் பண்றதுக்கு, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மென்ட்க்கு எல்லாத்துக்குமே டைரக்ட்டா சப்போர்ட் குடுக்கும். பாரத் இந்த ப்ராஜெக்ட் மாதிரி மெகா ப்ராஜெக்ட்லாம் இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்துட்டு பேக் போன ஸ்ட்ரெங்தன் பண்ணும்னு சொல்லுவாங்க. மினிஸ்ட்ரி வந்து ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் அதோட மினிஸ்டர் நிதின் ஜெயராம் கட்கரி. டெக்னாலஜி சென்டர் அட் கிசசாரை கயா. நியூ எம்எஸ்எம்இ டெக்னாலஜி சென்டர் வந்துட்டு கயால வந்துட்டு இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னா, எம்எஸ்எம்இன்னா என்னது? சிறு குறு தொழில் முனைவோர் அந்த இத டெவலப் பண்றதுக்காக பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு புது புது இன்னோவேஷன வந்துட்டு என்கரேஜ் பண்றதுக்காகவும், நம்ம எம்எஸ்எம்இ செக்டாரையும் ஸ்ட்ராங் பண்றதுக்காகவும் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? பீகாரோட கேபிட்டல் வந்துட்டு பாட்னா. லெப்டினன்ட் ஜெனரல் சையத் அட்டா ஹஸ்னைன், ஆ சீஃப் மினிஸ்டர் சம்ராட் சௌத்ரி. என்வைரன்மென்ட். குளோபல் விண்ட் டே வந்துட்டு 2026. குளோபல் விண்ட் டே 2026. இது வந்து ஜூன் 15th வந்துட்டு செலிப்ரேட் பண்றாங்க. அதே மாரி ஜூன் 5 வந்து என்னது என்வைரன்மென்டல் டே. ஓகேவா? விண்ட் எனர்ஜி அவேர்னஸ் அதாவது காற்றாலை இருக்குல்ல, அதோட அவேர்னஸ வந்துட்டு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த டேவ புதுசா கொண்டு வந்திருக்காங்க. ரெனியூவபிள் எனர்ஜிக்கு சப்போர்ட் பண்ணுது, ரெட்யூஸ் கார்பன் எமிஷன் பண்ணுது. அதுக்கப்புறம் குளோபல் என்வைரன்மென்டல்னா இது ஒரு இனிஷியேட்டிவ். அவ்வளதான். ஓகே. சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கா? ப்ரீ ஹிஸ்டாரிக் கேவ் வந்துட்டு நார்தர்ன் இஸ்ரேல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ப்ரீ ஹிஸ்டாரிக் கேவ்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கேவ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படின்னா, அப்போ இருந்தே மனிதர்கள் வந்துட்டு கேவ்ல கட்டி இருந்திருக்காங்க அப்படின்றது இதுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. கண்ட்ரி வந்துட்டு இஸ்ரேல், கேபிட்டல் ஜெருசலம், பிரசிடென்ட் ஐசக் ஹெர்சாக், பிரசிடென்ட் பெஞ்சமின் நெதன்யாஹூ, கரன்சி இஸ்ரேலி நியூ ஷெக்கெல். Archaeology, ASI finds ancient inscription in நல்லமலா டைகர் ரிசர்வ். ஓகேவா? அது என்னன்னா ஏஎஸ்ஐனா ஆர்கியாலஜிக்கல் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. அவங்க வந்துட்டு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஏன்ஷியன்ட் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா பழங்கால கல்வெட்டு. இத வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. 25 கல்வெட்டுகள் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எங்கன்னா, நல்லமலா புலிகள் காப்பகத்துல அது கிடைச்சிருக்கு. இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஆ கல்வெட்டு ஆய்வுன்னு சொல்றாங்க. வரலாற்று ஆதாரங்கள்ல இது நெறைய வழங்கும் அப்படின்றதையும் சொல்றாங்க. எந்த ஆர்கனைசேஷன் கண்டுபிடிச்சாங்க? ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. சாரி இங்க இருக்கு. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு நியூ டெல்லி, எஸ்டாப்ளிஷ்மென்ட் 1861. இன்டர்நேஷனல் நியூஸ் பார்ப்போம். G20 ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஜகர்டால எமர்ஜென்சி மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. டெவலப்பிங் ஆயிட்டு இருக்க கண்ட்ரீஸ்ல வந்துட்டு கடன் சுமை அதிகமா இருக்கு. அந்த சிச்சுவேஷனை வந்து எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றத பத்தி இங்க வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த G20 பத்தியும் மத்த மினிஸ்ட்ரியல் மீட்டிங் பத்தியும் யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்கிங் எக்ஸாம்ல கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால படிச்சுக்கோங்க. ஆர்கனைசேஷன் வந்து G20 அப்படின்னா 19 கண்ட்ரி பிளஸ் EU, ஆப்பிரிக்கன் யூனியன் இருக்காங்க. அதோட எங்க நடந்திருக்கு அப்படின்னா ஜகார்த்தால நடந்திருக்கு. அடுத்து இந்தியா டு ரஷ்யா ட்ரேட் அக்ராஸ் 50 பில்லியன்.
இந்தியா, ரஷ்யாவோட பைலேட்டரல் ட்ரேட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமா 50 பில்லியன கிராஸ் பண்ணியிருக்கு. இதுல என்னென்னலாம் இருக்கு அப்டின்னா, எனர்ஜி எக்ஸ்போர்ட் நடந்திருக்கு, டிஃபென்ஸ் கோஆப்பரேஷன் நடந்திருக்கு, ஃபெர்டிலைசர், இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் இந்த மாரி முக்கியமான குரோத் குடுக்குறது எல்லாமே இங்க வந்துட்டு ஆ ஷேர் ஆயிருக்கு. இந்தியா டூ அ ஸ்ரீலங்காவோட ரிலேஷன்ஷிப்ப பத்தி யுபிஎஸ்சி எக்ஸாம்ல ரொம்ப முக்கியமா கேட்பாங்க. பேங்க் எக்ஸாம்ல இந்த பைலேட்டரல் ட்ரேடிங் பத்தி நெறைய கேட்க சான்ஸ் இருக்கு. அதனால 50 பில்லியன் அப்படின்ற ட்ரேடு தான் மைல்ஸ்டோன் இப்போதைக்கு. இதோட கண்ட்ரி ரஷ்யால நடந்திருக்கு. ரஷ்யாவோட கேபிட்டல் வந்துட்டு மாஸ்கோ. பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின். ரஷ்யாவோட கரன்சி ரஷ்யன் ரூபல். அடுத்ததா தமிழ்நாடு ஸ்பெஷல். குறுவை ஸ்பெஷல் பேக்கேஜ் ஸ்கீம் 2026. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு குறுவை கல்டிவேஷன் அப்படின்றத வந்துட்டு சப்போர்ட் பண்றதுக்காக குறுவை ஸ்பெஷல் பேக்கேஜ் ஸ்கீம் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அதாவது ஸ்டார்ட் பண்ண போறன்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. குறுவை கல்டிவேஷன் அது பேரு. விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்துறதுக்காகவும், நெல் சாகுபடிய வந்துட்டு ஊக்குவிக்கிறதுக்காகவும் 2026ல வந்துட்டு இத வந்துட்டு இனிஷியேட் பண்ண போறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடோட கேபிட்டல் வந்துட்டு சென்னை. கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர். சிஎம் ஜோசப் விஜய். ஸ்டேட் கரியர் கைடன்ஸ் சென்டர் எக்ஸ்பான்ஷன். ஸ்டேட் கரியர் கைடன்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு எம்எஸ்எம்இ சென்டர்லயும் வந்துட்டு ஒரு கரியர் கைடன்ஸ் சென்டர் இருக்கும். அத வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் இந்த மாரி யூடியூப்ல வந்து ஃப்ரீயா படிக்கிறோம்ல, அந்த மாரி அதுலயும் ஃப்ரீயா படிச்சுக்கலாம். ஆனா ஆட் இல்லாம படிச்சுக்கலாம். அதனால அத வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட். இது வந்துட்டு வேலை தேடுறவங்களுக்கும், ஸ்டூடண்ட்ஸுக்கும் ரொம்ப முக்கியமா இம்பார்ட்டன்ட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்கீமாவும் இருக்க போகுது. ஓகேவா? இது டிபார்ட்மெண்ட் வந்துட்டு யார் பண்ணியிருக்கா? எம்ப்ளாய்மென்ட் அண்ட் ட்ரெய்னிங் டெவலப்மென்ட் ஸ்டேட் தமிழ்நாடு. அதே மாரி தமிழ்நாடு கேபிட்டல் என்னது? சென்னை. கவர்னர் யாரு? ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர். சிஎம் ஜோசப் விஜய். அடுத்து வேர்ல்ட் டே அகெயின்ஸ்ட் சைல்டு லேபர் அவேர்னஸ். இந்த மாரி சைல்டு லேபர் டே இந்த மாரி சொல்லுவாங்கல்ல, அது மாரி அகெயின்ஸ்ட் சைல்டு லேபர் டே கேம்பெயின் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்டின்னா, சைல்டு லேபர் இருக்கக்கூடாது அப்டின்றதுக்காக. இப்போ எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் சைல்டு லேபர்லாம் கிடையாது. சைல்டு ரைட்ஸ வந்துட்டு ப்ரமோட் பண்றதுக்காக இது பண்ணியிருக்காங்க. இப்போ சைல்டு லேபர் எப்படி இருக்குன்னா, இந்த YouTubeல சின்ன பசங்கள வச்சு வீடியோ பண்ணி ஏர்ன் பண்றாங்கல்ல, அதுதான் இப்போதைக்கு சைல்டு லேபரா இருக்கு. ஆனா அதெல்லாம் லீகல் தான். ஓகேவா? இது எப்ப பண்ணியிருக்காங்க? என்னைக்கு கொண்டாடுறோம் அப்டின்னா, ஜூன் 12 கொண்டாடுறோம். இதுதான் நான் சொன்னேன்ல, இப்போ ஜூன் வந்துட்டு இன்னைக்கு 15ஓட நியூஸ் நான் சொல்றேன் அப்டின்னா, 14தோட நியூஸ் மட்டும் வராது. சில நியூஸ் வந்துட்டு கொஞ்சம் லேட்டா வந்துட்டு போஸ்ட் ஆகுது வெப்சைட்ஸ்ல. நான் ஒரு 2, 3 வெப்சைட்ஸ் நான் ஒரு 4, 5 வெப்சைட்ஸ் பார்க்கறதுனால எனக்கு கொஞ்சம் சிலதுல லேட்டா தான் வருது. அதனால 12ஆம் தேதியோடது, 13ஆம் தேதியோடதுன்னு கலந்து கலந்து வரும். ஆனா லேட்டஸ்ட்டா வரும். அது நான் அப்படிதான் கொண்டு வரேன். ஓகேவா? அ ஏஜென்சி வந்துட்டு யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா லைடியன் நாதஸ்வரம்னு ஒரு 20 வயசு பையன் வந்துட்டு ஆ கௌரவப்படுத்தியிருக்காங்க. யாருன்னா தமிழ்நாடு அரசு பண்ணியிருக்காங்க. இவங்க வந்துட்டு சர்வதேச அளவுல ரொம்ப புகழ்பெற்ற இசைக்கலைஞர் அப்படின்ற பேர வந்துட்டு பெற்றிருக்காங்க. ஓகேவா? இந்த விருது வந்துட்டு ஆ ரொம்ப யங்கா டேலண்டா இருக்கிறவங்கள வந்துட்டு ஊக்குவிக்கிறதுக்காக இந்த மாரி வந்துட்டு ஆ கல்ச்சுரல் விருதெல்லாம் வந்துட்டு குடுக்குறாங்க. ஓகேவா? இவர் வந்துட்டு மியூசிக் ரிலேட்டட் ஃபீல்ட்ல இருக்காரு. அடுத்ததா கண்ணீர் அஞ்சலி பக்கம். ஜீன் ஷலீட் அப்படின்றவரு இறந்துட்டாரு. இவர் வந்துட்டு அமெரிக்கன் ஃபிலிம் கிரிட்டிக் அப்படின்னா, அமெரிக்கன் படங்களோட விமர்சகர். அதுக்கப்புறம் ஆ ஒரு டெலிவிஷன் பர்சனாலிட்டியும் கூட. இவருக்கு வந்துட்டு 100 வயசு ஆகுது. இப்ப வந்துட்டு இறந்துட்டாரு. ஆ எந்த நாட்ட சேர்ந்தவர்னா, யுஎஸ்ஸ சேர்ந்தவரு. யுஎஸோட கேபிட்டல் வாஷிங்டன் டிசி. பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப். கரன்சி யுஎஸ் டாலர்ஸ். அவ்வளவுதான். இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோல நாளைக்கு பார்ப்போம். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன போடணும்? எப்படி அப்கிரேட் பண்ணிக்கணும்? அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதானே எனக்கும் நீங்கலாம் படிக்கிறீங்கன்னு தெரியும். நான் ஏதோ தனியா பேசிட்டு இருக்க மாரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.